நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. ஆமாங்க, இது ஒரு நான் டெக் வீடியோ தான். இந்த வீடியோவில் ட்ரிம்மரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 100,000 இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம 100,000 பார்க்க போகிற ட்ரிம்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகா ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஐ ட்ரிம்மரில் கூட 999 ரூபாய்க்கு ட்ரிம்மர் இருக்குது. எம்ஐ ட்ரிம்மர் 1C அப்படிங்கிறது 999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் அந்த ட்ரிம்மரோட இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது IPX7 கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ட்ரிம்மராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ட்ரிம்மர் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இங்கே எந்த ஒரு சீல்டும்லாம் கொடுக்கல, ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு சீல்டுமே கிடையாது. வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 இயர்க்கான வாரண்டி கார்டும் கொடுக்குறாங்க. அந்த வாரண்டி கார்டு ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டைப்பில் உள்ளுக்க பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த சைடு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா காம்ஹெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ட்ரிம்மருக்கான ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுக்குறாங்க. இது ஒரு மைக்ரோ USB டைப் C கிடையாது. இந்த ட்ரிம்மருக்குனே டெடிகேட்டடாக ஒரு கேபிள் தான். அடுத்து வந்து கிளீனிங் கிட் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இந்த ட்ரிம்மரை வச்சுக்கிறதுக்கான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கு. அடுத்து இப்போ ட்ரிம்மர் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு காம்ஹெட் இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தது இங்கே லார்ஜ் சைஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரில் வரது ஒரு மீடியம் சைஸான ஒரு காம்ஹெட்டில் தான் இருக்குது. இது ஒரு ஆர்மி யூனிஃபார்ம் கலரில் ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. இதில் இன்னொரு கலரும் இருக்குது. அது ஒரு சிமெண்ட் கலரில் இருக்கும். இந்த கலரும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ பாக்ஸில் இருக்க அக்சசரிஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ட்ரிம்மரோட டிசைனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ட்ரிம்மர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல பட்டா கூட எந்த ஒரு இரிட்டேஷனுமே கிடையாது. இந்த ட்ரிம்மரோட பிளேட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், டைரெக்டாக ஸ்கின்ல படும்போது கூட எந்த ஒரு இரிட்டேஷனுமே கொடுக்கல. அதனால தைரியமாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ட்ரிம்மர்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தால் கூட இதில் கொடுத்துருக்க IPX7 ரேட்டிங் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா எம்ஐ ட்ரிம்மரில் 999 ரூபாவில் அவங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கல. 1400 ரூபா இருக்க அந்த ட்ரிம்மரை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 999 ரூபாவில் இவங்க வேகாவில் இருந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் தெரியுது. இந்த வேகா ட்ரிம்மரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1000 ரூபா பட்ஜெட்டில் இது ஒருத்தா தெரியுதா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.